அண்ணா அழகிரி வந்து மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர். அது இவங்களுக்கு பிடிக்கல. அதாவது உண்மையாலேயே கலைஞரோட டிபிக்கல் வாரிசு யாருன்னா, ஒரிஜினல் வாரிசு அக்மார்க் வாரிசு யாருன்னா தளபதி ஸ்டாலின் கிடையாது. முத்துவேல், கருணாநிதி, அழகிரி தான் அது. ஏன் அப்போ அவ்வளோ அதாவது அந்த சொல்கிறோம் அந்த பிளட்டு, அந்த ஜீன் எல்லாமே அழகிரிட்டு தான். இன்றைக்கும் கருணாநிதி உயிரோட பார்க்கணும்னா அழகிரியை பார்த்தா போகணும். ஏன் இப்போ ஸ்டாலின் வாரிசு இல்லையா? அப்படி இல்லை, அவர்கிட்ட இருக்கிற தளபதி ஸ்டாலினுக்கு வந்து இப்போ வந்து அவர் கண்ணு கட்டின தூரம் அந்த கட்சியில் அவருக்கு எதிராக கழகத்தை உண்டு போனதுக்கு ஆள் இல்லை. இந்த பார்ட்டி என்னுடைய பார்ட்டின்ற மாதிரி கையில் எடுத்துட்டார். இப்போ மீண்டும் அழகிரி கொண்டு வந்தால் தென்மண்டலத்தில் அவர் சொல்கிறது தான் நடக்கணும். மதுரை சைடில் தென்மண்டலம் ஃபுல்லாக இதை வந்து தளபதியோட ஸ்டாலினோட குடும்ப உறுப்பினர்கள் ஏற்றுக்கிறது இல்லை. உதயநிதி, சபரீசன் யாருமே அவர் இங்கே மொரோடு இங்கே இருக்கிறதில்ல. அப்பப்போ துபாய் போயிடுறாரு. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கோசம் இங்கே இருக்கார். பையன் குணமானோம். அவுட் சைட்லேயும் எல்லாம் நல்லா தான் பண்ணார். அந்த இஷ்யூ ஒரு தினகரன் பத்திரிகை எடுத்தது மட்டும் அது வந்து நம்மளாலே இல்லை, யாராலையும் ஏற்றுக்க முடியல. தனிப்பட்ட முறையில் நீ என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் இது பண்ணக்கூடாதுன்றது நம்ம ஆழமான கருத்து. இன்றைக்கி அவருக்கு நான் பதவி கொடுக்கக்கூடாது ஸ்டாலின் நினைக்கிறதுக்கு அது ஒரு காரணம் கூட இருக்கும். அது ஒரு காரணம் கூட இருக்கலாம். ஏன்னா நீ சாதாரண விஷயம், உனக்கு அதிகாரம், ஆட்சி அதிகாரம், பங்கு எல்லாம் கொடுத்தா நீ என்ன வேணாலும் பண்ணுவ இல்லையா? அழகிரிக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக தான் இருந்தாங்க கனிமொழி. அழகிரி வந்து தங்கச்சிக்கோசம் நிறைய சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. என்ன மாதிரி சப்போர்ட்டு? ஒதுக்கக்கூடாது, கலைஞர் இறந்ததுக்கப்புறம் கனிமொழி ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க. லைம்லைட்டுக்கு வரத்துக்கு போகிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே அழகிரி சப்போர்ட் ஆசீர்வாதம் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க போய் இந்த பக்கம் சேர்ந்த உடனே ஸ்டாலின் பக்கம் அழகிரி இந்த அம்மா வந்து அழகிரி சீட்டை பிடிச்சி எடுத்துட்டு தென்மண்டல அமைப்புக்கு அந்த அம்மா தான் இப்போ இன்சார்ஜ் மாதிரி ஆகிட்டாங்க இல்லையா? அழகிரி அண்ணன் வந்து அது நடந்திருக்காது இல்லையா? அழகிரி வரக்கூடாதுன்றதுல அடி மனசுலையும் கனிமொழிக்கும் ஒரு இருக்கு இருக்கு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. அழகிரி அவர்களுடைய மகள் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ராமருக்கே வனவாசம் வந்து 14 வருஷம் தான், ஆனா எங்க அப்பா 15 வருஷத்தை கடந்தும் இன்னும் திமுகவில் சேர்த்துக்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அண்ணன் எடப்பாடி பயப்படுறாரு, ஓபிஎஸ்சியும் சின்னமாவையும் சேகத்துக்கு எதுக்கு பயப்படுறாரு? வந்தா நம்ம இடம் காலியாயிரும். அதே தான் தளபதி ஸ்டாலினுக்கு வந்து இப்போ வந்து அவர் கண்ணு கட்டின தூரம் அந்த கட்சியில் அவருக்கு எதிராக கழகத்தை உண்டு போனதுக்கு ஆள் இல்லை. இந்த பார்ட்டி என்னுடைய பார்ட்டின்ற மாதிரி கையில் எடுத்துட்டார். இப்போ மீண்டும் அழகிரி கொண்டு வந்தால் தென்மண்டலத்தில் அவர் சொல்கிறது தான் நடக்கணும். மதுரை சைடில் தென்மண்டலம் ஃபுல்லாக அவருக்கு ஒரு போஸ்ட். இதை வந்து தளபதியோட ஸ்டாலினோட குடும்ப உறுப்பினர்கள் ஏற்றுக்கிறது இல்லை. உதயநிதி, சபரீசன், யாருமே. கனிமொழி. ஆமாம், கனிமொழிக்கெலாம் அண்ணன் தானே வேணும். கனிமொழி வந்து டபுள் கேம் ஆடிடுச்சு. அங்கே அவரை வச்சுக்கின்னு பதவிக்கு வந்துச்சு. ஆனால் அழகிரி வந்து மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அது இவங்களுக்கு பிடிக்கல. அதாவது உண்மையாலேயே கலைஞரோட டிபிக்கல் வாரிசு யாருன்னா, ஒரிஜினல் வாரிசு அக்மார்க் வாரிசு யாருன்னா தளபதி ஸ்டாலின் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பழகிருக்கேன். அவர்கிட்ட இருக்கிற அத்தனை நல்ல குணங்களும் கலைஞர் டிபிக்கல் கலைஞர் யாருன்னா முத்துவேல், கருணாநிதி, அழகிரி தான் அது. ஏன் அப்போ அவ்வளோ அதாவது அந்த சொல்கிறோம் அந்த பிளட்டு, அந்த ஜீன் எல்லாமே அழகிரிட்டு தான். கருணாநிதியை பார்க்காத இன்றைக்கும் கருணாநிதி உயிரோட பார்க்கணும்னா அழகிரியை பார்த்தா போகணும். ஏன் இப்போ ஸ்டாலின் வாரிசு இல்லையா? அப்படி இல்லை, அவர்கிட்ட இருக்கிற அந்த பவர், கரிஸ்மஸ் இது இல்லை, கலைஞர்கிட்ட இல்லை. இது கலைஞர்கிட்ட இருந்ததில் தளபதி ஸ்டாலின்கிட்ட ஒரு 25% கூட இல்லை. ஆனால் அவர்கிட்ட இல்லாதது நிறைய நல்ல குணம் இருக்குது. யார்கிட்ட? தளபதி ஸ்டாலின்கிட்ட. நம்ம அதை மறுக்கலை. யாரையும் பழி வாங்க மாட்டார். யார்? ஸ்டாலின். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, யாரையும் அவர்கிட்ட அம்மா மேலே போட்ட கேஸே தளபதி ஸ்டாலின் வந்து எதிர்த்தார் தலைவர்கிட்ட போய். யார்? கலைஞர்கிட்ட. நான் பண்ணக்கூடாது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட தளபதி ஸ்டாலின் வந்து அரசியல் பண்ணுவாரே தவிர ஆனால் காழ்ப்புணர்ச்சி வச்சு ஒருத்தனை பழி வாங்கி சிறைச்சாலைக்கு அனுப்பணுன்ற மாதிரி குணம்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஆனால் அது இல்லாத அது நல்ல விஷயம். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து தளபதி ஸ்டாலின் உள்ளபூர்வமாகவே தாய்குலத்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு. கலைஞர் வந்து அவங்களுக்கு பெரிய பெண் உரிமைன்னு பேசுவாரே தவிர அந்த 89% பண்ணார். அதுவும் பெண்களுக்கு பண்ணது தான். திமுக ஆட்சியில் சொத்தில் சம பங்கு கொடுக்கணுன்றதை 89வது 50%
கொடுக்கணுன்றதை கொண்டு வந்தது மிகப்பெரிய பெண்களுக்கு ஒரு ஜீவாதாரம் கலைஞர். அதுக்கப்புறம் தாய் குலமேமும் கலைஞர்கிட்ட ஒரு அந்த வாக்கு கிடைக்காமே இருந்தது. அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த வாக்குகள் வந்து கலைஞர் பெரும்பான்மை வாக்குகள் கிடைக்கல. ஆனால் தளபதி ஸ்டாலினுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்கு. பெண்களுக்கு நிறைய இந்த 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்காரு. ஓகே, இப்போ இந்த விஷயம் அழகிரி உள்ள வந்தால் அது ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு எப்படி ஆமாம் பிடிக்காது. ஏன்னா அது இல்லாமல் திறமை மிக்க ஒரு அதான் சொன்னேன், டிப்பிக்கல் சின்ன கருணாநிதி யார் அழகிரி ஜூனியர் கலைஞர். ஜூனியர் கலைஞர் பிடிக்காம போறதுக்கு என்ன? இப்ப நம்மளுடைய இப்போ எடப்பாடிக்கு ஏன் சசிகலா முதலமைச்சர் ஆக்கி விட்டு போனது அவங்க தான். சசிகலா அம்மாவை ஏன் பிடிக்கல? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்களேன். வந்தால் நம்ம அந்த குமஸ்தாப்பா யார் எடப்பாடி குமஸ்தாவாக இருந்தவன் நெல்மா ரைஸ் மில்லில். குமஸ்தாவை முதல்ல குமஸ்தாவுக்கு தெரியாத நெல்லி சுழிவுலாம் இருக்கா முதலாளி ஆக்கி விட்டாங்க. திரும்ப அவன் குமஸ்தா வேலைக்கு போகிறதுக்குன்னா ஓபிஎஸ்ஸாக அவர் குமஸ்தாவுக்கு தெரியாத நெல்லி சுழிவுலாம் இருக்குதான்னா அதனால பயப்படுறாங்க. அவன் என்னைக்கு இருந்தாலும் குமஸ்தா தானே. முதலாளி வந்துட்டு அந்த சீட்டை விட்டு தானே கொடுத்தாகணும். குமஸ்தா தற்காலிகமாக அந்த சீட்டில் உட்காந்துக்கலாம். தவிர குமஸ்தா வந்து முதலாளி ஆக முடியாது. அதனால் எடப்பாடி குமஸ்தா தான். அவர் முதலாளி சீட்டில் நாற்காலியில் உட்காந்துட்டா நாற்காலியை கெட்டியமாக பிடிக்கணும். இவங்கெல்லாம் வந்தால் நம்மளுக்கு சட்ட சிக்கல் ஆகிடும். இப்போ மகள் இந்த மாதிரி ஏன் டிடிவி சார் ஏற்றுக்கினார், ஏன் சின்னமாக ஏற்றுக்கலாம்? டிடிவி சார் வந்து அன்றைக்கி தனி கட்சி தொடங்கிட்டார். இவரால் நம்ம கட்சிக்கு ஆபத்தில் முடிவு பண்ணார். கட்சிக்குள்ளே இனிமேல் டிடிவி வரல, கேட்கல, பங்கு கேட்கல, எதுவும் கேட்கல. சீட்டு தானே ஒரு 10 சீட்டு குத்து ஒழிவுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போது கனிமொழி அவர்கள் டபுள் கேம் ஆடிட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்கல்ல, அது என்ன டபுள் கேமு? அழகிரிக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக தான் இருந்தாங்க கனிமொழி. அழகிரி வந்து தங்கச்சிக்கோசம் நிறைய சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. என்ன மாதிரி சப்போர்ட்டு? இப்போ ஒதுக்கக்கூடாது, கலைஞர் இறந்ததுக்கப்புறம் கனிமொழி ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க. லைம்லைட்டுக்கு வரத்துக்கு போகிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே அழகிரி சப்போர்ட்டு ஆசீர்வாதம் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க போய் இந்த பக்கம் சேர்ந்த உடனே ஸ்டாலின் பக்கம் அழகிரி இந்த அம்மா வந்து அழகிரி சீட்டை பிடிச்சி எடுத்துகிட்டு தென்மண்டல அமைப்புக்கு அந்த அம்மா தான் இப்போ இன்சார்ஜ் மாதிரி ஆகிட்டாங்க இல்லையா. அழகிரி அண்ணன் வந்து அது நடந்திருக்காது இல்லையா. அழகிரி வரக்கூடாதுன்றதுல அடி மனசுலேயே கனிமொழிக்கும் ஒரு இக்கு இருக்குது. இப்போது அழகிரியோட மகளே ஓப்பனாக கேட்குறாங்க, எங்கள் அப்பா வந்து கட்சியில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இப்போ ஏதாவது அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த எமோஷனல் ஏதாவது ஒர்க் ஆகுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. அவர் வந்து மிக சிறந்த தலைவர் யார் அண்ணன் அழகிரி. அதில் வந்து நீங்கள் தொண்டனுக்கோசம் கலைஞர் எப்படி உயிர் விட்டாரோ, இந்த பக்கம் ஐஏஎஸ் அதிகாரி, இந்த பக்கம் தொண்டன்னா ஐஏஎஸ் அதிகாரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார் கலைஞர் ஐயா. தளபதி ஸ்டாலின் ஐஏஎஸ் அதிகாரி சொல்கிறதான் கேட்பார். தொண்டனை ஈஸியாக தியாகம் பண்ணுவார். ஒரு உதாரணம் சொல்கிறேன், இந்த ஆவினில் நான் இருக்கிறதுனால சொல்கிறேன். குருமூர்த்தி ஐஏஎஸ்னு ஒரு குருமூர்த்தி ஐஏஎஸ்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பிராண்ட் ஆஃபீஸர், கடவுள் பக்தி உள்ளவர். கலைஞர் ஐயா ஆட்சியில் சுந்தரம் சுந்தரம் அவர்கள் வந்து மந்திரி பால்வளத்துறைக்கு. மாயவரம் காந்தின்னா கலைஞருக்கு தெரியும். ரயில் அந்த காலத்தில் ட்ரெயின் டிக்கெட்டு போகிறது, மாயவரம் பக்கம் போனால் வந்தால் எல்லாம் தங்கிறது, போகிறது, வைக்கிறது, எல்லாம் போக்குவரத்து எல்லாமே அவர் வீட்டில் தான். அவருக்கு 2 பசங்க, சமயத்தில் ஒரு பையன் கூட இறந்துட்டான். கருணாநிதி பையன் பேரே பாருங்க கருணாநிதி, இன்னொருத்தன் சம்பத், ஈவிகே சம்பத்தோட பேர் அவர் அப்படி தான் வச்சுருக்காரு. எப்போ கலைஞர் வீட்டில் விழா நடந்தாலும் எது நல்லது எடுத்தாலும் அவங்க வந்து நிற்பாங்க. அவர் இறந்துட்டார் மாயவரம் காந்தி, ஆனால் இவங்க பசங்க வந்து நிற்பாங்க. அப்போது பால்வளத்துறைக்கு எப்போவுமே 2 பேர் ஒரு பீரியடுக்கு கருணாநிதி இருப்பாப்புல பிஏ, இன்னொரு பீரியடுக்கு சம்பத் இருப்பாப்புல. அப்போ இருக்கும்போது ஒரு பீரியடில் வந்து இவர் இருந்தார், மதிவாணன் இருந்தார், அவர்கிட்ட சம்பத் இருந்தார். ஸோ இவர்கிட்ட நம்ம பொன்னேரி சுந்தரத்துக்கிட்ட கருணாநிதி பிஏ வந்தார். கலைஞர் போய் சிஎம்ஐ பார்க்குறாரு செக்ரட்டரியேட்டில். பார்த்து குருமூர்த்தி கலைஞரை போய் குருமூர்த்தி ஐஏஎஸ் சீனியர் ஐஏஎஸ் போய் பார்க்குறாரு. அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ரேங்க்னு வச்சுங்களேன். அவர் போய் பார்த்தோன்னே எப்படியா போகுது உடைய டிபார்ட்மெண்ட்லாம் அப்படின்னு கேட்கும்போது, சார் மந்திரிலாம் நல்ல மனுஷன் தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், மந்திரிலாம் நல்ல மனுஷன் தான் சார். அப்புறம் இந்த பிஏ கருணாநிதி, அவர் பேர் பிஏ கருணாநிதி தான் சார் கொஞ்சம் ரொம்ப வாழாடுறாரு டிபார்ட்மெண்ட்டில். அப்படி தான் ஏன் கருணாநிதி பேர் கொண்டுமே வில்லங்கம் தான் யார் கலைஞர் சொல்கிறாரு. அந்த பேரே வில்லங்கம் தான் உங்களுக்கு பிடிக்காது இல்லை அப்படின்றாரு. எப்படி டபுள் மீனிங்கில் அடிக்கிறாரு யார் ஐயா கலைஞர். கருணாநிதின்ற பேரை அவர் பார்ப்போம் யார் பார்ப்பனார் யார் குருமூர்த்தி, அந்த பேரை பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கிறது இல்லையா அப்படின்னாரு. இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் பிஏ கூப்பிட்டு ஆவண காப்பத்துக்கு பெரிய சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆவண காப்பத்துக்கு போட்டார். யாரை இவரை கட்சி விட்டு எடுப்பாங்கன்னு பார்த்தா பிஏ விட்டு எடுப்பான்னு பார்த்தா கட்சிக்காரன் கருணாநிதி பிஏவாக இருக்கிறாரு, சுந்தரம் மந்திரியாக இருக்கிறாரு. ஆனால் இந்த பெரிய சீனியர் மந்திரி கமிஷனரு ஆவினோட மேனேஜிங் டைரக்டரு குருமூர்த்தி ஐஏஎஸ் வந்து எங்கே போயிட்டாரு ஆவண காப்பத்துக்கு. வண்டியும் கிடையாது, ஒன்றையும் கிடையாது, ஒரு சிக்கடா ஜெயிப்பு ஆவண காப்பத்துக்கு போய் தூக்கி வச்சிட்டார் கலைஞர். அதாவது ஐஏஎஸ் சீனியர் ஐஏஎஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஐஏஎஸ் திணிக்கும் யார் குருமூர்த்தி சார். அங்கே அதெல்லாம் கிடையாது.
கலைஞருக்கு கட்சிக்காரன் தான் உயிர், கட்சிக்காரனுக்கு கலைஞர் தான் உயிர். ஏன் இன்சிடென்ட்ல இதே மாதிரி அம்மா கையில் என்ன இருந்தது? யாருக்கு? எனக்கு. பக்கத்தில் ஜெயா டிவிலேருந்து அப்போது ரிப்போர்ட்டு தில்லையும் அவர் கூட ஒருத்தர் இருந்தார், நல்லா திருநெல்வேலிக்கார் ஒருத்தர், அசிஸ்டன்ட் துணை ஆசிரியரும். ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கும் அந்த இவர் இருந்தார், யார், விபு நாயர் இருந்தார் ஆவினில். வந்தோடனே என்னை ஒழிக்கணும்னு அவர் ஆவினில் வந்தோடனே நான் அம்மா கிட்ட வந்து 10 நாள் தான் ஆகுது அவர் ஐஏஎஸ் வந்தோடனே. அந்த ஐஏஎஸ் கிட்ட ஒரு நல்ல குணம் ஒன்று இருக்குது. என்னென்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் வந்து இப்போ நம்பர் 1 இருக்கிறானோ, இல்லை பெரிய கான்ட்ராக்டாக இருக்கானோ, பெரிய இதுன்னு வச்சுக்கிறேன், பவர்ஃபுல்லாக இருக்கிறானோ, அவனை காலி பண்ணிட்டா இவன் மேலே ஒரு பயம் வரும்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே. அதுக்கோசம் எடுத்தவொடனே மிஸ்ஸில் என் பக்கம் திரும்பணும்னு நான் போய் அம்மாவுக்கு லெட்டர் கொடுத்துட்டேன். அம்மா இது மாதிரி பண்ணாதம்மா, என்னை வந்து முடிகிறாரு, நான் நியாயமாக டெண்டர் எடுத்து நியாயமாக தான் பொழைக்கிறேன், என் உயிரை எடுக்குது இந்த மாதிரி அதிகாரி, இவருக்கு வேறு ஆளே கிடைக்கல பொழுதுன்னு அம்மா உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஆளை. நேற்று காலையில் லெட்டர் கொடுக்குறேன், இன்றைக்கி காலையில் வீட்டுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, சரி இந்த பீரியடில் நீ எம்மா ஆச்சு டெண்டர் எடுத்து ஓட்டுற ரைட்டு, போன பீரியடில் எப்படி வண்டி ஓடிச்சுன்னு கேட்டாங்க உங்களை. கோர்ட் ஆர்டர் எடுத்து காமிச்சேன். 12 ஆர்டர் இருந்தது, ஹைகோர்ட் ஆர்டர். கோர்ட்டில் கேஸ் போட்டு ஸ்டே போட்டு கொடுத்தோன்னே போகும்போதே சொல்லிட்டு போனாங்க, உனக்கு நல்லது நடக்குன்னு போனாங்க. சாயந்தரம் பார்த்தா இவர் விபு நாயர் ஐஏஎஸ் வந்து தண்ணி இல்லாத ஏற்கனவே இருந்தார் ஒரு டிபார்ட்மெண்ட், அது என்னன்னா வேர்ல்டு வங்கியிலேருந்து பணம் வாங்கி தர்றனார், தூக்கி அடிச்சு விட்டாங்க அவங்க. அதனால் அந்த குணம் வந்து ஆள் கட்சிக்காரன் முக்கியன்றதுல அம்மாவும் உறுதியாக இருந்தாங்க, கலைஞரும் உறுதியாக இருந்தாங்க. அதனால தான் 2 பேருமே கட்சிக்காரத்தும் உயிர் விட்டனால தான் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் 13 ஆண்டு காலம் ஆட்சி தொடர்ந்து இல்லாவிட்டால் கூட கலைஞர் பின்னாடி தொண்டனுங்க நின்னானுங்க. அது மாதிரி அம்மா பின்னாடி வந்து உயிரை விட்டாங்க தொண்டனுங்கன்னா. இது 2 விஷயம்தான். புரட்சித் தலைவர் ஆளை பார்ப்பார் இல்லையா, அம்மா அப்படி பார்க்க மாட்டாங்க. ஓபிஎஸும் ஒன்று தான், வைத்தியம் ஒன்று தான். அம்மாவோட பார்வையில் எல்லாரும் ஒரே பார்வை தான். அம்மா வந்து நிறைய விஷயம் அது மாதிரி பண்ணியிருக்காங்க ராதாரே மேட்டரில். நம்ம ஓகே, இப்போ அழகிரியை பொறுத்த வரைக்கும் இனி கட்சியில் இடம் கிடையாது. ஒரு விஷயம், அழகிரி வந்து எல்லா தொண்டனுடைய மனசில் கலைஞரை யார் யார் தெய்வமாக நினைக்கிறாங்களோ அத்தனை தொண்டனுங்க மனசுலையும் அழகிரி இருக்கார். இப்போவும் எப்பவும் அது வந்து இவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. அழகிரியோட இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ பேர் கூட்டணி அவருக்கு தேவையே இல்லை. யார் இவங்க கேட்குற 200 தாண்டி இருக்கும். யார் அழகிரி மட்டும் இவங்க கூட அரவணைச்சு இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அழகிரிக்கு நிகர் அழகிரி தான். திருமங்கலம் ஃபார்முலா ஆகட்டும், எதுவாக இருக்கட்டும், தேர்தல் நடத்தக்கூடிய அத்தனை திறமையும் அழகிரிக்கிட்ட நம்ம பார்க்கலாம். அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர் தேர்தல் நடத்துகிற பாணியை. ஓகே. ஆனால் தளபதி ஸ்டாலின் நான் வந்து நம்ம இங்கே இன்சார்ஜ் எங்கள் காஞ்சிபுரத்தில் பை எலெக்ஷனில், அப்போது தளபதி ஸ்டாலின் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர், அவரும் வராறாங்க. இது பை எலெக்ஷன் உள்ளாட்சி இருந்தார். முன்னாள் அவர் ஆளுங்கட்சியாக இல்லை, திமுக அப்போ வந்தார். பாய்பட்டி தொலைகளும் தூக்கின்னு ஓடி வந்துட்டார். கடைசி நாள் எலெக்ஷனில் இல்லவே இல்லை. யார் 2 நாள் முன்னாடியே வந்துட்டார். அப்படிலாம் அழகிரி வர மாட்டார், கடைசி வரைக்கும் நின்று பார்த்துருவார். இவர் வந்து அம்மாவுக்கு பயந்துட்டு பாய் வந்து நீங்கள் பார்த்துங்கன்னு கிளம்பி வந்துட்டார். அதனால் தாக்கு பிடிக்க மாட்டார். யார் ஒரு என்ன சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு எமர்ஜென்சி அதெல்லாம் வந்து அன்றைக்கி போயிட்டார். சின்ன வயசில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா முதலமைச்சர் இருந்தாலும் போயிட்டார். ஆனால் ஒரு உண்மையான கட்சிக்கு ஒரு சோதனைன்னு வந்ததுன்னா அது தாக்க பிடிக்கிற இடத்துல தளபதி ஸ்டாலின் இருப்பார். ஆனால் கண்டிப்பாக இருக்க மாட்டார், அழகிரி இருப்பார். தொண்டனுக்கோசம் ஒரு தலைவர் யாருன்னா இன்றைக்கி இருக்கிற தலைவரில் அழகிரி தான். அது கையல்வெளி சொன்னதில் சொல்லாமல் விட்டாங்க அந்த வார்த்தையை. தொண்டன் மனசில் தென் மண்டலமாக இருக்கட்டும் வட மண்டலமாக இருக்கட்டும் எங்கே வந்தாலும் அழகிரிக்குன்னு ஒரு சிறப்பு இடம் இருக்குது. எப்படி எடப்பாடி வந்து ஜெயிக்கிற கூட்டணியை கூட்டணி 4 பிரித்து விட்டாரோ பயத்தின் காரணமாக தான் விட்டார். இவங்க எல்லாரும் எடப்பாடி தப்பாக நினைக்கிறேன். திரும்ப நம்ம குமஸ்தா வேலைக்கு போயின்னு இவங்கெல்லாம் முன்னாடி வந்துட்டாங்கன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தளபதிக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு அச்சம் இருக்குது. இப்போ பேசுகிறீங்களா அழகிரி கூட? நீங்கள் இப்போ எங்கேயும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. அவரை பற்றி கடைசியாக நம்ம பேசுறது கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. அவர் இங்கே மொரோவர் இங்கே இருக்கிறதில்ல, அப்பப்போ துபாய் போயிடுறாரு. துபாயில் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கோசம் இங்கே இருக்கார். பையன் குணமானோம், ஓரளவுக்கு குணமடைஞ்சு வர்றாரு. அவுட் சைட்லேயும் எல்லாம் நல்லா தான் பண்ணார். அந்த இஷ்யூ ஒரு தினகரன் பத்திரிகை எரிச்சது மட்டும் அது வந்து நம்மளாலே இல்லை, யாராலையும் ஏற்றுக்க முடியல. எப்படி இந்த அம்மாக்கோசம் இந்த தருமபுரியில் பஸ் எரிச்சாங்க, அதை ஏற்றுக்க முடியாதோ அப்பாவி ஜனங்களை சித்திரவதை பண்ணுறது யாருமே எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் இது பண்ணக்கூடாதுன்றது இந்த நம்ம ஆழமான கருத்து. அவருக்கு அது ஒரு பெரிய அரசியலில் வந்து இன்றைக்கி அவருக்கு நான் பதவி கொடுக்கக்கூடாது ஸ்டாலின் நினைக்கிறதுக்கு அது ஒரு காரணம் கூட இருக்கலாம். ஏன்னா நீ சாதாரண விஷயம் உனக்கு அதிகாரம், ஆட்சி அதிகாரம், பங்கு எல்லாம் கொடுத்தா நீ என்ன வேணாலும் பண்ணும் இல்லையா? அது கட்சிக்கு கெட்ட பேர் இல்லையா? அவர் பயப்படுறதுக்கான காரணம் கூட அது ஒன்று கூட இருக்கலாம்.
பல விஷயங்கள் பேசணும். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164